இந்த கதை மதுரை அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த ஊர்ல 2022 நடந்த ஒரு திருமணம். ஆனா அது ஒரு பேய் கதையா மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. மணமகள் அனிதா ஒரு 24 வயசு பெண். நல்ல பாசத்துடன் வளர்ந்தவள். ராத்திரி 9 மணிக்கே வீட்டில் தூங்கப் போவாள். கல்யாண ஏற்பாடுகள் ஜோரா நடந்து கொண்டிருந்தது. கல்யாணத்திற்கு முன்னால் பக்கத்து ஊரிலிருந்து ஒருத்தர் வந்தார், நரேன். இவரோ ஒரு பழங்கால பாரம்பரிய பூமாலை சரிக்கட்டும் கலைஞர். வயசு 40க்கு மேலே இருக்கலாம். அவர் கொண்டு வந்த மாதவி மற்றும் மலர் கலந்த பூமாலை எல்லாருக்கும் வியப்பளித்தது. அழகான மலர் வாசனையுடன் ஆன்டீக் மாதிரி பைண்டிங். அனிதா அந்த பூமாலையை பார்த்தவுடனே ஒரு நொடிக்கு உறைந்து போனாள். அவள் சொன்னா, இந்த பூமாலை இதே மாதிரி ஒரு முறை நான் கனவில் பார்த்திருக்கேன். அதுவும் ஒரு கல்லறையில. குடும்பத்தார் சிரித்து விட்டார்கள். கனவா நினைச்சு பயந்துடாதேன்னு. ஆனா அடுத்த நாள் காலை கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி அனிதா இல்ல. வீட்டு வாசலை திறந்து பார்த்ததும் பூக்கள் பாதை ஊருக்கு பக்கத்தில் உள்ள பழைய கல்லறை வரை சென்று இருந்தது. ஒரு புதிதான கல்லறை இருந்தது. அதிலே பூமாலை போட்டு கல் எழுதப்பட்டிருந்தது. அனிதா 1995 முதல் 2022 வரை காலம் கழித்தது. வீட்டு உறவுகள் எல்லாம் அதை பார்த்து அதிர்ச்சி ஆனார்கள், அழுதார்கள். ஆனால் அது எப்படி நடந்தது? அந்த பூமாலை நரேன் கட்டியதுதான். போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விசாரணையில் வந்த ஒரு உண்மை யாரையும் சீராக இருக்க விடவில்லை. அந்த நரேன் 2012 அதே ஊர்ல கொல்லப்பட்டவராம். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த கல்லறை இருக்கிறது. ஆனால் அந்த பூமாலை அவர்தான் கொடுத்தது. இல்லை என்றால் அது பூமாலையா அல்லது பேய் மாலையா? அனிதா எங்கே போனாள் என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்று வரை அந்த வீட்டில் ஒரு வாசல் மட்டும் பூட்டியே இருக்கு. அந்த வாசலின் உள்ளே யாரோ ஒருவரின் நிழல் அடிக்கடி வரும். அதை பார்த்து வீட்டு நாய் குரைக்கும்.